உலகில் நீங்கள் எங்கே இருந்தாலும் நேற்றைய தினம் தமிழ்நாட்டு அரசியல் நடந்த எல்லாத்தையும் 20 நிமிஷத்துக்கு முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டுறது தான் இந்த ஷோவோட நோக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் அழுத்துங்க. அப்போ தான் ஒவ்வொரு நாள் காலையும் தவறாமல் இந்த நிகழ்ச்சி உங்களை வந்து சேரும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக ஹைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த வீடியோ பல உறவுகளை சென்றடையும். நம் டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக் நியூஸ் குடும்பம் பெரிதாகும். உறவுகளால் நான், உறவுகளுக்காக நான், உங்கள் சிபி நவீன். இந்த டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக் நியூஸின் காலை கூட அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒரு சின்ன வேண்டுகோள், இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். ஒரு வேலை பிடிக்காமல் ஸ்கிப் பண்ணிங்கன்னா ஏன் போகிறீங்க அப்படின்னு கண்டென்ட்டில் என்ன ஆச்சுன்றதை காரணத்தை மட்டும் கமெண்ட்டில் சொல்லிட்டு போக. அடிக்கடி சில பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, அதை நாங்கள் சரி செஞ்சுக்கிட்டே வரோம் நான் நம்புகிறேன். ஏன்னா இது உங்களுடைய சேனல், உங்களுடைய ஷோ. லவ் யூ ஆல். ரைட், முதலாவதாக தலைப்பு செய்திகள். இன்றைக்கி 10 விஷயம் ஒவ்வொன்றும் ஒரே வரியில் சொல்கிறேன். விவரம் எல்லாமே உள்ள அடுத்தடுத்த செக்மெண்ட்டில் வரும். 1, நேற்று அமைச்சரவை கூட்டம் முடிஞ்சு வெளியில் வந்த ஒரு எச்சரிக்கை. அதை கேட்ட அமைச்சர்கள் எல்லாருமே ஒரு நிமிஷம் யோசிச்சிருப்பாங்க கண்டிப்பாக. 2வது, நேற்று காலை சொன்ன அந்த லஞ்ச வீடியோ கதை ராத்திரிக்குள்ளே அடுத்த கட்டத்துக்கு போயிடுச்சு. இப்போது அவர் எங்கே இருக்காருன்னு உள்ளே சொல்கிறேன். 3வது, பழனி கோயில் நில விவகாரத்தில் இன்னொரு அதிரடி நடந்திருக்கு. இந்த தடவை விழுந்தது ஒரு அரசு அதிகாரி மேலே. 4வது, சுப்ரீம் கோர்ட்லேருந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு நேரடி கேள்வி வந்து நிற்குது. பதில் சொல்ல வேண்டியது நம்ம சிஎம் விஜய் அரசு. 5வது, சென்னையில் 967 குடும்பங்களோட கையில் நேற்று ஒரு புது அட்டை வந்து சேர்ந்துருக்கு. என்னென்னு உள்ள சொல்கிறேன். 6வது, நம்ம தமிழ்நாட்டு மீனவர்களுக்காக ஒரு முக்கியமான கூட்டம் நடந்திருக்கு. ஆனால் அது தமிழ்நாட்டில் இல்லை. உள்ள விவரமாக சொல்கிறேன். 7வது, ஒரு குடும்பம் நேத்தோட 4வது நாளாக ஒரே ஒரு கேள்வியோட காத்துட்டு இருக்காங்க. அந்த கேள்வியும் நம்ம விட போகிறது கிடையாது. என்னன்றதை பார்த்துருவோம் உள்ள. 8வது, தமிழக அரசு அடுத்த வாரம் 2000 கோடி திரட்டப் போகுது. எப்படி, எதுக்குன்னு உள்ள சொல்கிறேன். 9, 2 பெரிய நடிகர்கள் நேற்று ஒரே இடத்துக்கு போயிருக்காங்க. எங்கே, யாரை பார்க்க அப்படின்றத சொல்கிறேன். 10வதாக, ஒரு தமிழ்நாட்டு இளைஞர் டெல்லி வரைக்கும் பேசப்படுற ஒரு சாதனை பண்ணியிருக்காரு. அது என்னன்னு குடும்ப பேச்சில் பார்ப்போம். இந்த பக்கத்தில் இன்னையோட பெரிய கதை என்னன்றதை முக்கிய செய்திகளில் சொல்கிறேன். வாங்க முக்கிய செய்திக்கு போவோம். தலைமை செயலகத்தில் ஒரு மேஜை இருக்குது. நேற்று காலை 10:30க்கு அந்த மேஜையை சுற்றி முதல்வரும் அமைச்சர்களும் உட்கார்ந்தாங்க. தாவேக அரசோட 2வது அமைச்சரவை கூட்டம். நேற்று காலை நான் சொன்னேன் உங்கள்கிட்ட இல்லையா, முடிவுகளை இன்றைக்கி முழுசாக சொல்கிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஆனால் ஒரு நேர்மையான முன்குறிப்பு, அமைச்சரவை முடிவுகளோட அதிகாரப்பூர்வ அரசு அறிக்கை நேற்று இரவு வரைக்கும் வெளியாகலை. அதனால் இப்போ நான் சொல்கிறது எல்லாம் பேப்பர்களும் ஊடகங்களும் சொல்கிற தகவல். அரசு அறிக்கை வந்ததும் அதையும் இங்கேயே வச்சு ஒப்பிட்டு சொல்கிறேன். சரி, என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம். முதல்ல கூட்டத்துக்குள்ளேருந்து வெளியில் வந்த ஒரு வரி, அதுதான் நேற்றோட பேச பொருள். முதல்வர் அமைச்சர்கள்கிட்ட சொன்னதா பேப்பர்களில் வந்து எழுதியிருக்கு, ஊழல் புகாரில் யாரை சிக்கினாலும் பதவி பறிக்கப்படும், தூக்கிடுவேன் அப்படின்ட்டாப்புல. இதை வந்து ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இது பொதுக்கூட்ட மேடையில் மக்கள்கிட்ட சொன்ன வசனம்லாம் கிடையாது. மூடின அறைக்குள்ள சொந்த அமைச்சர்கள் முன்னாடி சொன்ன வார்த்தை. மேடையில் சொன்னால் அது வாக்குறுதி, ஆனால் மேடையில் சொன்னால் அது உத்தரவு. தட் இஸ் ஆர்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ நேற்று காலை நான் சொன்ன வீராசாமி கதையை ஞாபகம் வச்சுக்கிட்டு இதை கேளுங்க. ஒரு ஊராட்சி தலைவர் லஞ்ச விவகாரத்தில் ஒரு நாளில் கட்சியிலேருந்து போனார். அதுக்கு அடுத்த நாள் காலை அமைச்சரவை மேஜையில் இந்த வரி வருது. அளவுகோல் கீழேருந்து மேலே வரைக்கும் ஒன்று தான் அரசே சொல்லியிருக்கிற மாதிரி இது அர்த்தம். கரெக்டுங்களா? ஸோ சொல்கிறது ரொம்ப சுலபம், நிற்கிறது தான் கஷ்டம். சிக்கிறவங்க யாராக இருந்தாலும் இது நடக்குதான்னு நாம் தான் பார்த்துட்டே இங்கே இருக்க போகிறோம். ஆனால் இது சாதாரண ஒரு வார்த்தைகளே கிடையாது. ரொம்ப கடுமையான வார்த்தை கிடையாது, கரெக்டான வார்த்தை அப்படின்னு சொல்லலாம். டேரிங்காக சொல்லியிருக்காரு அப்படின்னா வாழ்த்துக்கள். கூடவே இன்னொரு உத்தரவும் வந்திருக்கு. அமைச்சர்கள் தங்கள் விளம்பரத்துக்காக அரசு பள்ளிகளில் ரீல்ஸ் வீடியோ எடுக்கக்கூடாது. பள்ளி வந்து படிக்கிற இடம், கேமராவுக்கு போஸ்ட் கொடுக்குற இடம் இல்லை. ஸோ அவ்வளோதான் இதோட அர்த்தம் அவர் சொன்னது. ஸோ இதுவும் பேப்பரில் சொல்கிற தகவல் தான், ஆனால் உண்மை. இது டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா யாரை சொன்னாங்கன்னு உங்களுக்கு தெரியும், சரிங்களா? அடுத்து இந்த மேஜர் நடந்த மெயின் வேலை, ஸோ பட்ஜெட். ஸோ தாவேக அரசோட முதல் முழு பட்ஜெட்டுக்கு இந்த கூட்டத்தில் ஒப்புதல் கொடுக்கப்பட்டதாக பேப்பர்கள் சொல்லுது. நேற்று முந்தா நேற்று தொடர்ந்து நடந்த ஆய்வு கூட்டங்கள், நிதியமைச்சர் எல்லா மீட்டிங்லையும் உட்காந்துருந்தார். ஸோ இதெல்லாம் எங்கே போகுது நம்ம வந்து இங்கே பேசிட்டு வந்தோம் இல்லையா தொடர்ந்து. அது இப்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அமைச்சருடைய கலந்தாய்வு கூட்டத்தை வந்து நின்றுச்சு, சரிங்களா? ஸோ தாக்கல் தேதி வந்து பார்த்திங்கன்னா அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படல. ஆகஸ்ட் முதல் வாரம்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஜூலை கடைசியில் வந்துடலாம்னு இன்னொரு தகவல் இருக்குது. தேதி வந்து பார்த்திங்கன்னா உறுதியானதும் நான் இங்கே சொல்கிறேன். இன்னும் 2 தகவல் ஊடகங்களில் வந்திருக்கு. புது திட்டங்களுக்கு வெற்றி தமிழகம்னு பேர் சூட்டப்படலாம்ங்கிறது ஒன்று. சென்னை போக்குவரத்து நெரிசலை குறைக்க எண்ணூர்லேருந்து செங்கல்பட்டு பக்கம் இணைக்கிற வெளிவட்ட சாலை பற்றின ஆலோசனை வந்து இன்னொன்று. ரெண்டுமே இப்போதைக்கு தகவல் அளவு தான்.
அறிவிப்பு வந்தால் அன்றைக்கி விரிவாக பேசுவோம். அதோட ஒரு மேம்பால திட்டம் தொடர்பான முடிவு இந்த கூட்டத்தில் வந்ததாக ஊடக தகவல் இருக்குது. ஸோ விவரம் பார்த்தீங்கன்னா அரசு அறிக்கையில் வந்ததும் உறுதியாக சொல்கிறேன். இப்போ இந்த உருவகத்துக்கு வாங்க. மேஜையில் முடிவு எடுக்கிறது பாதி வேலை தான். அந்த முடிவுகள் மக்கள் வீட்டு வாசலுக்கு போய் சேர்றது தான் மீதி பாதி. அதுதான் பார்த்தீங்கன்னா ஆட்சியோட அழகு இல்லையா? ஸோ பட்ஜெட் ஒப்புதல் மேஜையில் முடிஞ்சிருச்சு. அதில் இருக்கிற திட்டங்கள் உங்கள் வாசலுக்கு எப்போ வரும், எப்படி வருங்கிறது தான் இந்த ஷோவில் தினமும் காலைல உட்காந்து பார்க்க போகிறோம். ஸோ அந்த டேபிள் பார்த்தீங்கன்னா இந்த டேபிளுக்கும் வாசலுக்கும் நடுவில் இருக்கிற அந்த தூரம் தான் ஒரு அரசோட உண்மையான மார்க் ஷீட் நான் சொல்ல முடியும். ஸோ கண்டிப்பாக விஜய் அவர்களுடைய அரசு, நம்ம சிஎம் விஜய் அவருடைய அரசு பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் நிறைய செஞ்சுட்டு வராங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. நிச்சயமாக மிக விரைவில் எல்லா திட்டங்களும் சேர்ந்தடையும் அப்படின்றதுல எந்த மாற்றமும் கிடையாது. அடுத்ததாக செய்தி சுருக்கம். சுப்ரீம் கோர்ட் கேள்வி நவோதயா விஷயத்தில். டெல்லியிலேருந்து ஒரு நேரடி கேள்வி, நவோதயா பள்ளிகளை தமிழ்நாடு மட்டும் ஏன் புறக்கணிக்குதுன்னு சுப்ரீம் கோர்ட் கேட்டிருக்கு. ஸோ இதில் இருக்கிற அரசியல் சுவாரஸ்யம் என்னன்னா, முந்தைய திமுக அரசு இந்த பள்ளிகளுக்கு கடும் எதிர்ப்பு காட்டி வந்துச்சு. இப்போது கூட்டணி கட்சி தலைவர் திருமாவளவனும் இதே விஷயத்தில் அரசுக்கு தன்னோட நிலைப்பாட்டை சொல்லியிருக்காரு. ஒரு பக்கம் கோர்ட்டு, இன்னொரு பக்கம் கூட்டணி, நடுவில் சிஎம் விஜய் அரசு என்ன முடிவெடுக்க போகிறாங்க அப்படின்றது தெரியல. இது பெரிய கேள்வி. ஸோ அரசோட பதிலை நானும் இங்கே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அதை நோக்கி நம்மளும் வெயிட் பண்ணுறோம். வரும்போது நான் சொல்கிறேன். ஸோ அடுத்ததாக அரசியல் பக்கம் கூட்டணிக்குள்ளே 3 குரல். இந்த வாரம் கூட்டணி அரசியலில் ஒரு பேட்டர்ன் தெரியுதுங்க. ஸோ கவனிச்சிங்களா நீங்கள்? நான் சொல்கிறேன் கேளுங்க. காங்கிரஸ் தரப்பில் அனிதா ராதாகிருஷ்ணன் பக்கம் ஒரு தோனி. ஸோ சிடிஆர் தரப்பில் அரசு அதிகாரி ஒருத்தர் மேலே நேரடி குற்றச்சாட்டு. ஸோ அதுக்கு இதுவரை ஆதாரம் எதுவும் வெளியில் வைக்கப்படல. அதனால் அது குற்றச்சாட்டு அளவில் தான் நிற்குது. 3வதாக விசிக தலைவர் திருமாவளவன் கூட்டணி மாறுற பேச்சுக்கு வாய்ப்பே இல்லை, இது மக்களின் கட்டளைன்னு உறுதியாக சொல்லியிருக்காரு. அதோட கூடவே அவர் அரசுக்கிட்ட சில கோரிக்கைகளையும் வச்சுருக்காரு, நவோதயா நிலைப்பாடு உட்பட. ஸோ கூட்டணினா ஒரே குரலில் பாட்டு பாடுறது இல்லைங்க, வேறு குரல் இருக்கும். அந்த குரல்கள் பார்த்தீங்கன்னா கோரிக்கையாக இருக்கா இல்லை மோதலாக மாறுதான் தான் நம்ம பார்க்கணும். ஸோ இப்போதைக்கு இது ஒரு கோரிக்கை கட்டமாக தான் நான் பார்க்குறேன். அடுத்தபடியாக ஆம்ஸ்ட்ராங்குடைய வழக்கு. ஆம்ஸ்ட்ராங் அவருடைய கொலை வழக்கு சிபிஐக்கு போகிற பாதை திறந்துருக்குங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. தொடர்ந்து செய்திகள் வருது. ஆனால் அதுக்கான அதிகாரப்பூர்வ ஆவணம் இன்னும் வெளியாகலை. ஆவணம் வந்தால் அன்றைக்கே இது இங்கே தலைப்பு செய்தியாக வரும். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே இது ஒரு இன்ஃபர்மேஷனு. அதுக்கப்புறம் எம்எஸ்எம்இ ப்ளஸ் கல்லூரி பட்டியல் சுருக்கமாக 2 விஷயம் சொல்லிடுறேன். சின்ன குறு நடுத்தர தொழில் தரப்புக்கான ஒரு அரசு நகர்வு நேற்று வந்திருக்கு. அதோட அங்கீகாரம் பெற்ற கல்லூரிகளோட பட்டியல் ஒன்றும் வெளியிடப்பட்டிருக்கு. ஸோ அட்மிஷன் சீசனில் இது பெற்றோர்களுக்கு முக்கியமான ரெஃபரன்ஸாக இருக்கும். விவரமான எண்களை ஆவண உறுதியோட தனியாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்ததாக முதல்வர் இன்று அமைச்சரவை மேஜையை முக்கிய செய்தியாக நம்ம பார்த்துட்டோம். அது தவிர நேற்று முதல்வர் என்ன பண்ணார் அப்படின்னா வேளாண் மேஜை, அதை பற்றி நம்ம பேசணும். அமைச்சரவை கூட்டம் தவிர நேற்று முதல்வர் தலைமையில் வேளாண்மை உழவர் நலத்துறை உயர்மட்ட ஆய்வு கூட்டமும் தலைமை செயலகத்தில் நடந்திருக்கு. ஸோ வேளாண் அமைச்சர் திரு வினோத், நிதி அமைச்சர் திரு மரியா வில்சன், தலைமை செயலாளர் முனைவர் திரு சாய்குமார், வேளாண் உற்பத்தி ஆணையர் சங்கர் உள்ளிட்ட எல்லாருமே இதில் பங்கேற்றாங்க. இது அரசு ஆவணத்தில் இருந்து எடுத்த தகவலுங்க. ஸோ ஆய்வில் என்னென்ன பேசினாங்கிற முடிவுகள் வெளியிடப்படலை. அறிவிப்பு வந்தால் சொல்கிறேன். நேற்று தான் 17,189 ஏக்கருக்கு நீர் திறப்பு தொடங்குச்சு. அதை நம்ம பேசியிருந்தோம். அந்த நேரத்தில் வேளாண் கூட்டம் கூறுறது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாக நம்ம பார்க்குறோம். அப்புறம் 2வது சந்திப்பு முதல்வர் நடிகர் சிவகார்த்திகேயன் நேற்று முதல்வர் சந்திச்சிருக்காப்புல. அதே மாதிரி மலையாள நடிகர் மோகன்லாலும் முதல்வர் சந்திச்சிருக்காங்க. பேப்பரில் செய்தி வந்திருக்கு. 2மே மரியாதை நிமித்தமான சந்திப்புகள் தான். அதுக்கு மேலே எந்த அரசியல் அர்த்தமும் நான் அதை பார்க்கல. நீங்களும் அதில் பார்க்க வேண்டிய அவசியமும் இல்லைன்னு நினைக்கிறேன். நேற்று முதல்வரோட நாளே மொத்தமாக பார்த்தா காலையில் அமைச்சரவை, அப்புறம் வேளாண் ஆய்வு, நடுவில் சந்திப்புகள், முழு நாளும் இவ்வளோ தான். ஸோ அடுத்து தாவேக அரசின் நகர்வுகள். இந்த பகுதியில் 4 விஷயம் 4மே அரசு ஆவணத்திலிருந்து எடுத்தது. முதல்ல நேற்று சென்னையில் 967 பேருக்கு புதிய மின்னணு குடும்ப அட்டைகள் வழங்கப்பட்டிருக்கு. உணவு வழங்கல் துறை அமைச்சர் வெங்கட்ராமன் வழங்கியிருக்காப்புல. அண்ணா நகர் எம்எல்ஏ ராம்குமாரும் நிகழ்ச்சியில் இருந்திருக்காரு. 2 நாளில் 608 + 967 புது ரேஷன் அட்டைக்காக காத்திருந்த குடும்பங்களுக்கு அட்டை வேகமாக கைக்கு வந்துட்டுருக்கு. ஸோ உங்கள் பகுதியில் இந்த விநியோகம் வந்துச்சா, இன்னும் காத்திருக்கீங்களான்னு கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள். 2வது ஆந்திராவில் ஒரு கூட்டம் நம்ம மீனவர்களுக்காக. நம்ம தமிழ்நாட்டு மீனவர்கள் ஆந்திரா கடல் எல்லையை படகுகளோடு பார்த்தீங்கன்னா சிக்கியிருக்கிற விவகாரம். அது தொடர்பாக ஆந்திர மாநிலம் நெல்லூரில் அதிகாரிகள் அளவிலான கூட்டம் நடந்திருக்கு. நம்ம படகுகளை விடுவிக்கணுங்கிற கோரிக்கை அந்த கூட்டத்தில் வைக்கப்பட்டிருக்கு. ஸோ இது அரசு ஆவணத்தில் இருக்கிற தகவல். ஒரு தெளிவு,
கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கு, படகுகள் இன்னும் விடுவிக்கப்படலை. சரிங்களா? விடுவிப்பு நடந்த அன்னைக்கு தான் இந்த கதை முடியும். அது வரைக்கும் இது இங்கே ஓப்பனாக தான் இருக்கும், நம்ம அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். மூணாவதாக 2000 கோடி தலைப்பில் சொன்ன அந்த எண்ணுக்கு வருவோம். தமிழக அரசு 2000 கோடி மதிப்பிலான பிணையை பத்திரங்களை ஏலம் மூலமாக திரட்ட போகுது. ஜூலை 21 ரிசர்வ் வங்கி மும்பை அலுவலகத்தில் அந்த ஏலம் நடக்குது. இது என்னன்னு ஒரு வரியில் சொல்கிறேன். மாநில அரசுகள் தங்கள் செலவுகளுக்கு நிதி திரட்ட பயன்படுத்துகிற வழக்கமான சட்டப்படியான முறை இது. சரிங்களா? ஸோ எல்லா மாநிலங்களும் பண்ணுறது தான். பட்ஜெட் வர நேரத்தில் இந்த நிதி நகர்வு நடக்குது. ஸோ அவ்வளோதான் இங்கே கவனிக்க வேண்டியது. இதில் பயங்கரமும் ஒன்றும் கிடையாது, ஸோ மறைக்கிறதுக்கும் ஒன்றும் கிடையாது. சரிங்களா? இது ஒரு சாதாரண ஒரு நிகழ்வு தான். நாலாவதாக ஏசி மின்சார பேருந்து அறிவிப்பும் தாமதமும். சென்னைக்கு 2000 ஏசி மின்சார பேருந்துகள் வந்து பார்த்தீங்கன்னா திட்டம் பற்றி நம்ம பேசியிருக்கோம். இப்போது அந்த கதையில் 2 பக்கம் இருக்குது. அறிவிப்பு ஓகே தான், ஆனால் டெண்டர் நடைமுறையில் தாமதம் இருக்குன்னு பேப்பர் தரப்பில் சுட்டி காட்டப்பட்டிருக்கு. பேருந்து பவர் பாயிண்டில் ஓடினா மக்களுக்கு பயன் இல்லை, ரோட்டில் ஓடணுங்க. ஸோ டெண்டர் எப்போ முடியுது, முதல் பேருந்து எப்போ இறங்குதுன்னு இந்த 2 தேதியும் நாங்கள் இங்கே வச்சு ஃபாலோ பண்ணுறோம். கொஞ்சம் சீக்கிரமாக வந்தால் மக்களுக்கு பயனாக இருக்கும். அடுத்தபடியாக தொடர்கதை. ஸோ நம்ம தொடர்கதையாக பேசிட்டு வர 3 இலைக்கு வருவோம். 3லையும் நேற்று நகர்வு இருக்குங்க. முதல் விஷயம் ஊழல் நடவடிக்கை. நேற்று காலையில் வீராசாமி கதையை சொல்லும்போது ஒரு விஷயம் வெரிஃபை ஆகணும்னு நான் சொன்னேன். இப்போ அது உறுதியாகிடுச்சு. லஞ்ச புகார் அடிப்படையில் வழக்கு பதிவு பண்ணி போலீஸார் வந்து வீராசாமியை கைது பண்ணி செங்கல்பட்டு மாவட்ட நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியிருக்காங்க. அதாவது நேற்று நான் சொன்ன கதையோட நிலை இப்போது கட்சி நீக்கம் முடிஞ்சு கைது முடிஞ்சு கோர்ட்டில் கட்ட தொடங்கியாச்சு. இனி இது சட்டத்தோட வேலை. ஊராட்சி மன்ற தலைவர் பதவி என்ன ஆகுதுன்ற கேள்விலாம் இன்னும் ஓப்பனில் இருக்குது. அதை நான் வந்து இங்கே விடல. இப்போ அவர் ஜெயிலில் இருக்கார் ஆக மொத்தம். ஸோ அப்புறம் 2வது இலையில் வந்து பார்த்தீங்கன்னா 2 புள்ளி. சென்னை மாநகராட்சியில் முறைகேடு விவகாரத்தில் 6 அதிகாரிகள் சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனைகளை தொடர்ந்து வந்த நடவடிக்கை இது. அப்புறம் முக்கிய செய்தியில் சொன்னேன் இல்லையா, அமைச்சரவை மேஜில் வந்த அந்த பதவி பறிப்பு எச்சரிக்கை. ஸோ ஊராட்சி தலைவர், மாநகராட்சி அதிகாரிகள் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சரவை எச்சரிக்கை 3மே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே வார்த்தை நடந்திருக்கு. இது ஒரு பேப்பர் தன்னோட தலையங்கத்திலேயே எழுதியிருக்கு. இந்த ஊழல் எதிர்ப்பு வேகம் கவனிக்கத்தக்கது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பாராட்டு வரப்போ நம்ம சொல்கிறோம், இதே வேகம் பெரிய தலைவர் விஷயத்துலையும் இருக்கான்னு நம்ம பார்க்கணும். எல்லார் மணியும் யோசிக்காமல் ஆக்ஷன் எடுப்பார் நம்ம சிஎம் விஜய். அந்த நம்பிக்கை மக்களுக்கு வந்துருச்சுன்றதான் உண்மை. அடுத்தபடியாக பழனி கோவில் நிலம் 2வது இலை. நேற்று இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு போனதை சொன்னேன். நேற்று 2 புது நகர்வு. 1, சிபிசிஐடி தன்னோட விசாரணையை அதிகாரப்பூர்வமாக தொடங்கிடுச்சு. 2, இந்த விவகாரத்தில் திண்டுக்கல் மாவட்ட பதிவுத்துறை தரப்பில் பதிவாளர் சங்கீதா சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. இது பேப்பர் வழியாக வந்த தகவல். அதாவது இதுவரை சார் பதிவாளர் அளவில் இருந்த நடவடிக்கை இப்போ ஒரு படி மேலே போயிருக்கு. நில மதிப்பு 100 கோடின்னு ஊடகங்கள் சொல்லுது. அந்த எண்ணுக்கு ஆவண உறுதி வந்ததுமே அழுத்தமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ புகார்லேருந்து சிபிசிஐடி விசாரணை வரைக்கும் இந்த கதையோட ஒவ்வொரு கட்டத்தையும் நம்ம இங்கேயே பார்த்துட்டு வரோம். தொடர்ந்து நம்ம பார்ப்போம். 3வது இலை சிறை மரணங்கள். இது வந்து ஒரு கனமான விஷயங்க, ஆனால் விடக்கூடாது. இது நம்ம பேசியே ஆகணும். சபரிவர்மன் குடும்பம் நேத்தோடு 4வது நாளாக பதில் கேட்டு காத்துட்ருக்கு. ஸோ தலைப்பில் சொன்னால் அந்த குடும்பம் இதுதான். அரசு தரப்பில் அமைச்சரவையில் ஒரு வார்த்தை வந்திருக்கு, எதையும் மூடி மறைக்க மாட்டோம்னு. ஸோ அந்த வார்த்தையை நான் பதிவு இங்கே பண்ணியிருக்கேன். அந்த வார்த்தை நிற்குதா இல்லை நடவடிக்கையாக மாறுதான்னு இந்த மேஜரில் நம்ம வந்து கண்டிப்பாக பார்க்க தான் போகிறோம். புழல் தொடர்பான மரண விசாரணைகளும் போக்சோ கைதி தப்பியோட்டம் தொடர்பான விசாரணையும் தனித்தனியாக நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ ஒவ்வொன்றிலையும் என்ன முன்னேற்றம்னு நான் இங்கே சொல்கிறேன். இந்த குடும்பங்களோட கேள்விக்கு பதில் வர வரைக்கும் இந்த விஷயத்தை நம்ம இங்கே பேசிக்கிட்டு தான் இருப்போம். ஸோ கடைசியாக ஒரு வரிங்க, ஹைகோர்ட்டில் நம்ம ஃபாலோ பண்ணுற அந்த சிபிஐ பில் வழக்கில் தீர்ப்பு வந்து ஒத்தி வைக்கப்பட்டு ரிசர்வில் இருக்குது. ஸோ தீர்ப்பு வந்ததும் முழுசாக நம்ம பேசுவோம். அடுத்தபடியாக எஃப்ஐஆர் அண்ட் அரெஸ்ட். ஸோ இந்த பகுதி வழக்கமாக நம்மளுடைய அதிகாரப்பூர்வமான சென்னை கமிஷனர் ஆஃபீஸ் டேட்டாவிலேருந்து நம்மளுக்கு வரக்கூடிய விஷயம் ப்ரெஸ் ரிலீஸில். ஸோ இங்கே நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி, அதாவது நேற்றைய ஆணையர் அறிக்கை இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற நேரம் வரைக்கும் நம்ம கையில் வந்த டாக்குமெண்ட்ஸ் வச்சு நான் சொல்கிறேன். ஒரே ஒரு நினைவூட்டல் மட்டும், நேற்று விரிவான சொன்ன அந்த விவிஐபி போக்குவரத்து கட்டுப்பாடு இன்றைக்கி முதல் அமலில் இருக்குது. எந்தெந்த பகுதி நேற்றைய வீடியோக்களில் சொல்லியிருப்பேன். அதில் வந்து புது அப்டேட் வந்தால் நாளைக்கு சொல்கிறேன், ஏன்னா போர் அடிச்சிடும். நேற்று நான் தெளிவாக சொல்லியிருப்பேன், ஒரு முக்கிய விவிஐபி வராங்க, எங்கே வராங்க, எந்த ஏரியாவில் நான் சொல்லியிருப்பேன். அதெல்லாம் வந்து போய் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தபடியாக ஒரு பெரிய கதை. ஃபஸ்ட்டு சென்னையில் ஒரே நாளில் 2 கள்ள நோட்டு வந்து பறிமுதலுங்க. 1 ராமாபுரம் கோத்தாரி நகரில் ஒரு வீட்டில் வாடகைக்கு விடப்பட்ட வீடு அலுமினிய சூட்கேஸ்குள்ளே
ரூபாய் நோட்டு அளவிலான கருப்பு தாள் 40 கட்டு பறிமுதலாகியிருக்கு. வாடகை குடியிருந்தவங்க உட்பட 4 பேர் கைது. ஸோ அந்த தாள்கள் வந்து தடவியல் சோதனைக்கு போயிருக்கு. கள்ள நோட்டு அச்சடித்து புழக்கத்தில் வந்து விட்டாங்களா, தாள்கள் எங்கேருந்து வந்துச்சு, பின்னாடி யாருங்கிறது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விசாரணை தான் தெரிய வரும். ஸோ ரெண்டாவதாக திருவல்லிக்கேணி, இது இன்னும் பெரிய வலைங்க. ஒரு லாட்ஜ் அறையில் கட்டிலுக்கு அடியில் சுமார் 11 லட்சம் மதிப்பு 500 ரூபா போலி நோட்டுகள் பறிமுதல். ஒருத்தர் வந்து கைது. ஸோ அவர் கொடுத்த தகவலில் தஞ்சாவூரில் இன்னொரு முக்கிய நபர் கைதாக இருக்கார். அவருக்கு 22.79 லட்சம் உண்மையான நோட்டுகளும் 4 பாஸ்போர்ட்டும் டாலர் போலி நோட்டுகளும் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கியிருக்கு. வெளிநாட்டு கடத்தல் கும்பல் தொடர்பு கோணத்தில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதால இந்த வழக்கு சிபிசிஐடி விசாரணையோட இணைக்கப்பட்டிருக்கு. ஒரே நாளில் 2 இடம் 2 பறிமுதல். சென்னையில் வந்து பார்த்தா ஒரு கள்ள நோட் நெட்வொர்க் ஓடுதா? ஸோ அது இப்போதைக்கு கேள்வி தான், பதில் விசாரணையில் வரணும். ஆனால் உங்களுக்கான ப்ராக்டிக்கல் படம் இப்போவே இருக்குது. 500 ரூபா நோட்டு வாங்கும்போது ஒரு நிமிஷம் பார்த்து வாங்க. சந்தேகம்னா அருகில் இருக்கிற பேங்க்கில் வந்து காமிச்சிருங்க. அடுத்தது பெரம்பூரில் ஒரு உயிர் தப்பின சம்பவம். பெரம்பூர் பகுதியில் ஒரு இளம் பெண்ணை அவங்க முன்னாள் காதலன் தன்னோட நண்பர்களோட வந்து கத்தியால் தாக்க முயற்சி பண்ணியிருக்காரு. பக்கத்தில் இருந்தவங்க உடனே தலையிட்டதால் அந்த பெண் உயிர் தப்பிச்சு. இந்த வழக்கில் முன்னாள் காதலன் உட்பட 5 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டேரி காவல்துறை வந்து கைது பண்ணி சிறையில் அடைச்சிருக்காங்க. பாதிக்கப்பட்ட பெண்ணோட விவரத்துக்குள்ளே நான் போக மாட்டேன், ஏன்னா இந்த சம்பவம் சொல்கிற பாடம் அது. பக்கத்தில் ஒரு அபாயம் நடக்கும்போது தலையிட்ட அந்த பொதுமக்கள் தான் இங்கே ஹீரோ. நம்ம பெண்ணை பற்றி இங்கே வெளியில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ கண் முன்னாடி ஒரு தாக்குதல் நடந்தால் சத்தம் போடுங்க, 100க்கு கால் பண்ணுங்கள். உங்கள் ஒரு நிமிஷம் தலையீடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உயிரை காப்பாற்றும். வேடிக்கை பார்த்துட்டு இந்த அப்பார்ட்மெண்ட்லாம் செத்தாலும் ஒன்றும் வெளில வர மாட்டாங்க, அந்த மாதிரிலாம் இருக்காதிங்க, ஓகேங்களா? அடுத்தபடியாக மக்கள் கோரிக்கை. ஸோ இன்றைக்கி மக்கள் கோரிக்கையில் சென்னை மாதாவரம் பகுதியில் இருந்தால் மாதாவரம் சங்கசாவடி பகுதிகளில் தொடர்ந்து மின்தடை பிரச்சனை இருக்குன்னு அந்த பகுதி உறவுகள் சொல்லிட்டு இருக்காங்க. இதில் முக்கியமான விஷயம், இதுக்கு பின்னாடி ஒரு காரணமும் தெரிய வந்திருக்கு. மின்வாரிய ஊழியர்கள் தரப்பில் ஒரு போராட்ட நடவடிக்கை நடந்துட்டு இருக்கு. அது தொடர்பாக வாரியம் ஒரு சுற்றறிக்கையும் போட்டிருக்கு. இங்கே 2 பக்கமும் சொல்கிறது தான் நேர்மை. ஊழியர்கள் வந்து தங்களுடைய கோரிக்கைகளுக்காக குரல் கொடுக்கிறது அவங்களுடைய உரிமை. அதே நேரம் வீட்டில் மின்சாரம் இல்லாமல் அவதிப்படுற மக்களோட பாடும் நியாயமானது தான். ஸோ இந்த 2க்கும் நடுவில் பாலம் போடுறது நிர்வாகத்தோட வேலை. மின்வாரிய நிர்வாக ஊழியர் தரப்போட பேசி மக்களுக்கான மின் விநியோகம் தடை இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அரசு தான் பார்த்துக்கணும். இதுதான் இன்றைக்கோட கோரிக்கை. இதில் என்ன நடக்குதுன்னு இன்றைக்கே ஒரு நகர்வு இருக்குது. அதை வந்து நான் நாளைய என்ன பகுதியில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ நேற்று வச்ச அந்த சங்கரன் கோவில் கோரிக்கை பேச்சுவார்த்தை அறிவிப்பு இன்னும் வரலைங்க. ஸோ வர வரைக்கும் நம்ம கேட்டு தான் இருப்போம், ஞாபகம் இருக்குது இல்லையா? ஸோ தொடர்ந்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க, பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. அடுத்தபடியாக நாளை என்ன? ஸோ தேதிகளை மட்டும் சட்டுன்னு சொல்கிறேன். இன்றைக்கி ஜூலை 17 பூங்கா ரயில் நிலையம் 14.79 கோடி திறக்கப்படுது. விவிஐபி போக்குவரத்து கட்டுப்பாடு டே 1. பெசன்ட் நகர், ஆவடி, தரமணி, பல்லாவரம் பகுதியில் மின் நிறுத்தம். 8 மின்சார ரயில்கள் ரத்துன்னு ஊடக தகவல். டிஎன்இபி விவகாரத்தில் எஸ்சி அளவு அதிகாரிகள் தலைமையகத்தில் ஆஜர். ஜஸ்டின் மணிகண்டன் முன்ஜாமீன் மனு மதுரை ஹைகோர்ட்டில் வருது. இன்னைக்கு ஆடி மாத பிறப்பு, எல்லா உறவுகளுக்கும் ஆடி வாழ்த்துக்கள். ஸோ ஜூலை 19 உலகக்கோப்பை இறுதி அர்ஜென்டினா ஸ்பெயின். ஜூலை 20 மதுரை சின்ன உடைப்பு நில கையகப்படுத்தல் நடவடிக்கை. ஜூலை 21 ரிசர்வ் வங்கியில் 2000 கோடி ஏலம். மதுரை கோர்ட்டில் கரூர் குடும்பங்கள் வழக்கு. செவிலியர்கள் போராட்ட அறிவிப்பு. ஜூலை 22 ஹைகோர்ட்டில் விஜய் பாஸ்கர்கள் ப்ளஸ் 4 எம்எல்ஏ இணை விசாரணை. தேர்தல் ஆணைய விசாரணையும் அன்றைக்கி தான். ஜூலை 23 ஜனநாயகன் வெளியீடு. ஜூலை 28 ஏவாவேலு வழக்கில் ஹைகோர்ட் உத்தரவோட எல்லை நாள். ஜூலை 31 இடைத்தேர்தல் தடை மீதான ஹைகோர்ட் விசாரணை. ஆகஸ்ட் முதல் வாரம் தாவேகா அரசோட முதல் முழு பட்ஜெட் தாக்கல் எதிர்பார்ப்பு. இந்த தேதிகள் ஒவ்வொன்றும் ஒரு கதையோட அடுத்த அத்தியாயம். நான் இங்கேயே இருக்கேன், கண்டிப்பாக உங்களுக்கு ஃபாலோ அப்பில் சொல்கிறேன். அடுத்தபடியாக குடும்ப பேச்சு. சரிங்க, இப்போ நம்ம கொஞ்சம் குடும்ப பேச்சு பேசுகிறோம், டக்குன்னு முடிச்சுருவோம், போயிடாதீங்க. தலைப்பில் சொன்னேன் இல்லையா, டெல்லி வரைக்கும் பேச போகிற ஒரு தமிழ்நாட்டு இளைஞர் எப்போவுமே நீ குடும்ப பேச்சு இது பேச மாட்டேன்னு சொல்கிறீங்களா? உண்மைதாங்க. நம்ம குடும்பத்தில் ஒரு பையனை நினச்சி இதை பேசுகிறேன், டேய் ஓவராக நடிக்காதரான்றீங்க. அப்போல்லாம் கிடையாது, உண்மையாக இந்த செக்மெண்ட் நீங்கள் வச்சுக்கலான்னு சென்டிமெண்ட்டாக. ஸோ அப்துல்லா ஹஃப்ரீத் யூபிஎஸ்சி குடிமை பணி தேர்வு தேர்ச்சி பெற்று தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்த்துருக்காப்புல. இந்த மாதிரி ஒரு தேர்ச்சிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு நாளில் வர்றது இல்லைங்க, வருஷக்கணக்கில் தினமும் உட்காந்து படிக்கிற உழைப்பு இது. வீட்டில் யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சின்னு படிச்சுட்டு இருக்கிற பிள்ளைங்களை இருந்தால் இன்றைக்கி இந்த பேர் அவங்ககிட்ட சொல்லுங்கள். நம்ம ஊர் பையனால் முடியும்னா உன்னாலையும் முடியும்னு சொல்லுங்கள். அரசும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா யூபிஎஸ்சி முதல்நிலை தேர்ச்சி பெற்ற தமிழக மாணவர்களுக்கு 25,000 ஊக்கத்தொகை கொடுக்குது. ஸோ படிக்கிற பிள்ளைங்க அதையும் பயன்படுத்திக்கோங்க.
ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ முதல் நம்ம வார அட்டவணை தினமும் காலை 6 மணிக்கு காலை குரல், தினமும் மதியம் 12 மணிக்கு அரசியல் மேடை, சனிக்கிழமை உறவுகள் நாளும், ஞாயிற்றுக்கிழமை உறவுகளின் குரல். உறவுகளின் குரல் பற்றி ஒரு வார்த்தை ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு உங்கள் வாய்ஸோட அனுப்புங்க. அது வெறும் மெசேஜ் இல்லை, நம்ம நிகழ்ச்சியில் ஒழிக்க வைப்பேன். நம்ம சமூக வலைத்தளங்களும் பகிரப்படும், சம்மந்தப்பட்ட தரப்புக்கு எழுத்து மூலமாகவும் போகும். இன்றைக்கி மாதவரம் மின்தடை பற்றி பேசினோம் இல்லையா, உங்கள் பகுதியிலையும் மின்தடை பிரச்சனை இருந்தால் அதை உங்கள் குரலையே சொல்லி அனுப்புங்க. நீர் திறப்பு பகுதி விவசாய உறவுகளே, நேற்று தொடங்கின அந்த தண்ணி உங்கள் வாய்க்காலில் வந்துச்சா இல்லையானு சொல்லுங்கள். அந்த குரல் சரியான இடத்துக்கு போய் சேரும். உறவுகளும் நானும் உங்கள் கேள்விகள், என்னுடைய பதில்கள், அதுதான் அந்த நிகழ்ச்சி. கேள்விகளை இந்த வீடியோலேயே கமெண்ட்டில் போடுங்க. நான் போட்டுக்கிற கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் போய் போடுங்க. அதுக்கான விடை ஒவ்வொரு சனிக்கிழமை மாலையும் 5 மணிக்கு வரும். ஒரு சின்ன வேண்டுகோள், இந்த ஷோவை பார்க்குற உறவுகள் கிட்டத்தட்ட 75% பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ண ஒரே ஒரு நிமிஷம் தான் ஆகும். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா இது உங்களுக்கான ஷோ. இந்த 10 பகுதியும் தினமும் தரவு சேர்க்கிறது சுலபமான வேலை இல்லை. ஆனால் ஒவ்வொரு நாளும் தவறாமல் இதை பண்ணுறதுக்கு காரணம் இந்த துறை மேலே, இந்த சமூகத்து மேலே எனக்கு இருக்கிற ஒரு ஆர்வம் தான். இன்னும் நிறைய பேருக்கு இந்த ஷோ போய் சேரணும், அதுதான் நம்மளுடைய லட்சியம். அதனால தான் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். அதே ஆர்வம் இந்த சமூகத்து மேலே இருக்கிற அதே ஆர்வம் இந்த ஷோ முழுமையாக பார்க்குறீங்கன்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது. முழுசாக பார்த்த என் உறவுகளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உறவுகளால் நான், உறவுகளுக்காக நான், உங்கள் சிபி நவீன். டைம்ஸ் ஆஃப் ரிபப்ளிக் நியூஸின் காலை குரல். இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் உறவுகளே. நன்றி உறவுகளே. லவ் யூ ஆல். டேக் கேர். பாய்.